ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்னிங் ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். ஒன்று வந்துட்டு பிரியங்காவும் இன்று பக்கம் லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்ரீ அவார்ட்ஸில் வந்துட்டு அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயுமே சொல்லியிருந்தேன், சுவாமிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவர் பண்ணுற எல்லா சீரியல்லையுமே ஹீரோயின்ஸ் வந்து நல்ல ரீச் கிடைச்சிடுறாங்க. ஏன்னா பேர் ஹிட் ஆகணும், அப்போ தான் வந்து பர்டிகுலராக அந்த ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வந்து வளர முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த வகையில் சுவாமி வந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் பற்றி காலையில் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் இன்றைக்கி சர்ப்ரைஸாக அவரே ஒரு ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப ஃபேமஸாக, அதாவது ரஜினி சாருடைய அந்த கண்ணம்மா அந்த சாங்காக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி சேடான சாங் தானே, ஸோ இவரையா போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஏதோ யோசிக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. பட் இப்போ இந்த ஒரு ரீல் எனவே மாசாக இருக்கார் இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த ஏஆர்ஆர் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். ஸோ ரீசெண்ட் டேஸாக அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட இவர் கொலா பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் வந்துட்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய முன்னாடி ஒரு பிக்சருமே அவங்கள்ட்ட தான் பண்ணியிருந்தாரு. இப்போது அகைன் அவங்க கூட வந்து மறுபடியும் கொலா பண்ணியிருக்காரு. ஸோ சந்தோஷமான விஷயம். ஸோ இதில் ஒரு அடிஷனல் அப்டேட்ஸ் தான். ஸோ நீங்கள் சுவாமிநாதன் பார்க்குறதுக்கு ஏஆர் ஃபோட்டோகிராஃபி பண்ணிங்கன்னா கூட அவங்க ஸ்டோரிஸ் இது மாதிரிலாம் போட்டாங்கன்னா சுவாமி அங்கே ஏதோ கமிட்மெண்ட் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ வந்து தெலுங்கு ஷூட்டில் தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு செட்டில் கூட அது இருக்கலாம். மேபி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்கேருந்து ஷூட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு ஷூட் வந்து உங்களுக்கு தெலுங்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் மகாநதி, அடுத்த 15 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த நுவ்வு நினை பிரேமா தெலுங்கு சீரியல்ஸில் உங்களுக்கு ஒரு அடிஷனல் அப்டேட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அவருடைய அந்த ரீலிருந்து எடுத்திருந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். நானுமே வந்துட்டு வீடியோஸ்லாம் போடும்போது அவருக்கு தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ரீல்லாம் போயிட்டு டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு வருவேன். பட் இப்போ அவரே கண்டென்ட் கொடுத்துருக்காரு, நிறைய போஸஸ். ஸோ நேற்றுக்குமே அவர் வந்து வேற ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு. ஸோ அது கீழே இருந்துட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸு. ஸோ இப்போலாம் அடிக்கடி நிறைய போஸ்ட் போடுறாரு, நிறைய ஸ்டோரி போடுறாரு, நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம். முன்னெல்லாம் சோஷியல் மீடியாஸில் அவர் அப்டேட்ஸ் இருக்க மாட்டார். அதே போல் ஏதாச்சும் ரீல் ஷேர் பண்ணுவார், கிரிக்கெட் ரிலேட்டடாக அது மாதிரி கேம்ஸ் ரிலேட்டடாக ஷேர் பண்ணுவார். பட் இப்போ அவருடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ சந்தோஷம் தான், ஃபேன்ஸ்க்குமே அது ஓரளவுக்கு ஹாப்பி தான். ஸோ பார்ப்பேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.